நாட்டின் முதுகெலும்பாக உழைக்கும் மலையக மக்கள் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகளற்ற அபாயம் நிறைந்த சூழலில் வாழ்ந்து வருவது கவலைக்குரிய விடயமாகும். மாத்தளை எல்கடுவ டொட்டடா தோட்ட மக்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்து அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி வாழ்ந்து வருகின்றனர். நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத எல்கடுவ தோத்தலா தோட்ட குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. 2011ஆம் ஆண்டில் வெடிப்புகள் ஏற்பட்ட வேளையில் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதும் இதுவரையில் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். இதேவேளை வெடிப்புகளின் வழியாக நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளமையினால் மண்சரிவு அபாயம் காரணமாக கடந்த 4 நாட்களாக இந்த தோட்டத்தைச் சேர்ந்த 19 குடும்பங்களைச் சேர்ந்த 71 பேர் செம்புக்கவத்த தேயிலை தோட்ட தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 25 வருடங்களாக மூடப்பட்டு இருந்த செம்புக்கவத்த தொழிற்சாலை கட்டடம் மக்கள் வாழ பாதுகாப்பற்ற அபாயமான நிலையில் காணப்படுகின்றது. அடிப்படை வசதிகள் இன்றி நிவாரணங்கள் எதுவும் வழங்கப்படாத நிலையில் தோத்தலா மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். வீட்டை விட்டு பிள்ளைகளை தூக்கிட்டு போக சொல்லி எங்க துரை சொன்னாரு. நாங்க போன செவ்வாய்க்கிழமை வீடு வீடா படுத்திருந்தோம். புதன்கிழமை காலையில என்ன செஞ்சாங்க, ஸ்டோருக்கு போக சொல்லி ஸ்டோர்ல பிள்ளைகளை தூக்கிட்டு இங்க இருக்கோம். இந்த பூதல்ல விடிய காலைல 6 மணிக்கு நாங்க இங்க இருந்து வேலைக்கு தூக்கிட்டு போகணும். பிள்ளைகள ரோட்ல போகணும். அங்க கொண்டு போய் போட்டு நாங்க வேலை செஞ்சுட்டு இங்க வரைக்கும் 5:30 மணி ஆகுது. இந்த ஸ்டோர்ல நாங்க வச்சிருக்கோம் அந்த ஆளுகளை. இந்த ஸ்டோர் பலகை எல்லாம் உடஞ்சி இருக்கு. இந்த பிள்ளைங்க என்ன நேரம் கீழே விழுகும், அதுகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யாருமே எங்க கிட்ட எல்லாம் ஓட்டு கேக்குறாங்க. எங்களை யாருமே பாக்குறது இல்ல. சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மக்களின் பிரச்சனையை தீர்த்து அபாயமற்ற வாழ்வை ஏற்படுத்த வேண்டும் என கோருகின்றனர் எல்கடுவ தோத்தலா தோட்ட மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.